ஹலோ கைஸ், வெல்கம் டு தேசா கேமர். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பிளாக் ஃப்ரூட்ஸ் டெவலப்பிங் இன் அண்டர் வாட்டர் சிட்டி. கைஸ், இந்த நாள் அண்டர் வாட்டர் சிட்டியை முடிப்போம். இதனால் என் கையில் துளிட்டுருன்னு பார்த்தா ஸ்ப்ரிங் ஃப்ரூட்டு கீழே கணிச்சி தெரியாமல் எடுத்துட்டேன். கீழே போட்டுடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட் வீடியோவோட ஆரம்பத்தில் போய் ஸ்பின் பண்ண போகிறோம். காய்ச்சாக்கிட்டேன். நல்லது தாடா சயோலிசே. Okay, 1 2 3 any mythic guys, mythic அடிக்கணும். No smoke. Okay, okay, smoke அடிச்சிருக்கு. அதோட ஸ்ப்ரிங்கே பெட்டர்னு சொல்ல முடியாது, ஸ்மோக் பெட்டர். கைஸ், என்கிட்ட ஷார்க் ரேஸ் இருக்குது. அது தண்ணியில் நீந்திட்டே போயிடலாம். அதுக்கு தேவையில்லையே. இங்கே எவனோ மெரைன் போட்டு நிப்பாட்டி வச்சுருக்கான். ஓசியாக சுட்டுக்கலாம். காசு கொடுத்து எடுக்க தேவையே இல்லை. சுட்டுட்டு போயிடலாமா, இல்லை நம்மளே நடந்து போயிடலாமா? மேந்துட்டு போயிடலாமா? ஓகே, எங்கே இடம் இருக்குது? இன்னும் ரொம்ப தூரம் இருக்கே. போட்டு தான் ஃபாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று ஃப்ரீயாக வேறு போட் கிடச்சிருக்கு. யூஸ் பண்ணால் முட்டா நல்லா இருக்காது. போட்டே 15. கைஸ், நம்ம அந்த ஸ்டார்ச்னு சொல்லுவாங்களே, ஸ்டேட்ஸ். ஐயோ, வாயில் ஏதோ வருது. கைஸ், STATS ஸ்டேட்ஸ் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். அதில் வந்து நான் பிளாக் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து 485 போட்டிருக்கேன். மீலுக்கு வந்து நான் 311 சம்திங் தான் போட்டிருக்கேன். நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 317 பத்தாது. ஏன்னா நம்ம வேறு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார், வாட்டர் குன்ஃபோ தான் நல்லா இருக்குமா டிஃபென்ஸு. என்னது, புத்தாக்கு வாட்டர் குன்ஃபோ தான் நல்லா. இதுதான் சொன்ன ஒரு சப்ஸ்கிரைபர். ஓகே, இதுக்கும் போட்டாச்சு. டிஃபென்ஸ் கொஞ்சம் ஏற்றிக்கலாம். எனக்கு இல்லை டிஃபென்ஸ் அவ்வளோவா. நம்மக்கிட்ட 2000 டிஃபென்ஸ் வந்துடும் நினைக்கிறேன் இப்போ. ஓகே கைஸ், பேசிகிட்டே எப்படி பக்கத்தில் வந்துட்டோம். ஓகே, இப்போ இங்கே வந்து மேந்து போயிடலாம். என்னடா, இங்கே இருக்குது. இங்கே இருக்கா? கைஸ், ஷார்க் ரேஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. தண்ணிலையும் நடக்கலாம். டிஃபென்ஸ் பஃப்பும் நிறைய. அதுவும் புத்தா பஃப்பு அதுக்கும் மேலே. கைஸ், புத்தா பஃப்பு டிஃபென்ஸ் பஃப்பாக சொல்லவே தேவையில்ல. ஐடி பங்கம். இதில் நம்ம ஷார்க் ரேஸ் பஃப் மட்டும் செகண்ட்ஸில் சேர்ந்துச்சோ அவ்வளோதான், நல்லாயிருக்கும். என்னடா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியல? என்னடா? ஓ சரி, நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது பதிலாக வேறு எதாவது தொட்டுருக்கோம். உள்ளே ஒருத்தன் இருப்பானே, இந்த அக்வாமேன் மாதிரி. அக்வாமேன் சொல்ல முடியாது, 2 ஃபார்ம் வச்சுருப்பான் தலைவர். அவனை போட்டு அடிச்சு முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, ஃபிஷ்மேன் லார்ட். ஓகே, ஃபிஷ்மேன் லார்டு இது தண்ணிக்குள்ளே இருக்குது. தண்ணியோட கடவுள் பொசைடன். கைஸ், தண்ணியோட கடவுள் வந்து பொசைடன். காணோம். முக்கியமான என்னடா, ஷார்க்மேன் லார்டின். ஓ எப்படா அப்டேட் இதெல்லாம் கொண்டு வந்தீங்களா? ஷார்க் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமா? 2 நிமிஷம் 41 செகண்டு வந்துட்டுருக்கு. எப்படா இதெல்லாம் கொண்டு வந்தீங்க? அப்டேட் ஆகிருக்காடா எங்கேயாச்சு? எனக்கு எதுவும் ஆன மாதிரி தெரியலையே. எப்பட்றா இதுனா வருது? ஓகே, நம்ம இந்த இடத்த கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வந்துடும். ஓகே, இங்கே வந்து ஷார்க்கு வாட்டர் குன்ஃப் எங்கே இருக்கோன்னா மறந்து போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தேன். இங்கே தான் எங்கேயோ இருக்கு. இங்கேயா? ஓ, இங்கே இருக்கா? அன்ட்ரான்ஸ்மிஷன் ஆகிட்டு கைஸ், இதில் போய் முட்டுனீங்கன்னா முட்டிகிட்டே இருக்க வேண்டியது தான். சைடில் இங்கே ஒரு கேப் இருக்கும். இது வழியாக தான் போகணும். இப்போ முட்டிகிட்டே இருந்தால் ஒரு இதுவும் பண்ண முடியாது. வாட்டர் குன்ஃபு டீச்சர் எவ்வளோ கேட்பான்? ஒரு 7000 கேட்பானா? ஹலோ, வுட் யூ லைக் டு 7000 750,000 கேட்குறான். நம்மகிட்ட இல்லை. கைஸ், எல்லோரும் யோசிப்பீங்க, என்னடா கலர் இங்கே வித்தியாசமாக இருக்குது, இந்த சைடு எவனோ உள்ளே இருப்பான்னு நினச்சிங்கன்னா, இங்கே போய் ஒழிஞ்சிருப்பார் தலைவர். ஓகே, நம்மக்கிட்ட மேக்மா லான்ச்சர் இருக்கே. ஓகே, இப்போ வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சான்ஸ் இல்லை, இன்னும் 1 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
யாராச்சும் வந்து அடிச்சு போட்டுறாதீங்கடா. எப்பட்றா இதெல்லாம் வருது அப்டேட்டு? ஃபிஷ்மேன் லாடு இன்னும் 1 நிமிஷம் ஆகுமா? நான் ஏன் தேவையில்ல இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனேன்னு தெரியல. ஓவர் ஹீட் நம்ம கால்லாம் மேக்மா மாதிரி ஆகிடும். ஓகே நினச்சி இவங்களை அடித்து நம்ம லெவலில் பேற்றலாம்ல. இவங்க அடிச்சு இவங்க ஈஸியாக செத்துடுறாங்க. இவங்கள அடிச்சு நம்ம லெவலில் பேற்றலாம் அவனை கொன்னோனே. ஓகே டார்க் ஸ்டெப் லெவலில் போயிருக்கு. ஓட்டி ஓகே நம்மக்கிட்ட ஸ்மோக் ஃப்ரூட்டும் இந்த இது ஃப்ரூட்டும் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த முக்கில் போட்டு வச்சிடலாம். என்னடா கையிலே வந்துச்சு? ஓ அன்ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி போடணுமோ? ட்ராப் என்னடா ட்ராப் பண்ணது காணோம்? ஏய் ட்ராப் பண்ணடா. இதுக்குள்ளே இருந்துச்சா? ட்ராப் விழுந்துருச்சு. ட்ராப் என்னடா விழுக மாட்டேங்குதா? ஏன் தள்ளி வைக்கிறேன்னா இப்போ வீடியோ முடிக்கும் போது எவனாச்சும் நூம்பு எவனாச்சும் இருந்தால் அவங்க தந்துடலாம். வர போகுதுடா, வாங்கடா. எஸ் இம்பேக்ட் ஃபஸ்ட் அடி இம்பேக்ட்டு. ஓகே இப்போ புத்தாலி போட்டு நம்ம காம்பேக்ட் இறங்கிடலாம். தப்பிச்சிட்டேன். ஓவர் ஹீட்டர் முடிஞ்சு. ஓகே இப்போ ஓவர் ஹீட் திரும்பி. என்னோடய பக்கத்தில் இருக்கிற அடிக்கிறான். யோ டான்ஸ் ஆடுறது தானே டைம் வேஸ்ட்டா? யோ பையன்கிட்ட வேறு குறைச்சிட்டான். ஓடு. இந்த சேர் நம்மளுக்கு தான், உட்காந்துக்கலாமா? ஓடு. என்ன போய் நின்ட்டான்? அடி. ஐயோ நம்மளை அடிச்சு முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். ஓடு. ஓடுறா ஓடு. நான் நினச்சி ட்ரைடன்ட் அட்டாக் யூஸ் பண்ணுவான்னு நினச்சேன், கரெக்டாக யூஸ் பண்ணிட்டான். கைஸ் இந்த வாட்டி நம்ம மேக்மா லான்ச்சர் வச்சு நம்ம கொள்ள ட்ரை பண்ணலாம். அது ஒரு கன்று வச்சுருக்கேன்ல, வச்சு கடைசி ஃபினிஷிங் மூவ் இதை வச்சு போட்டுடலாம். அப்போ இது கொஞ்சம் மாஸ்ட்ரி ஏறும். நான் கம்மியான மாஸ்ட்ரி தான் வச்சுருக்கேன். 17,000 வந்துட்டானே. யூஸ் பண்ணுவான் சொல்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டான். ஐயோ இன்னும் ஒரு அடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவான். கைஸ் இப்போ ஒரு அடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆவான். அவ்வளோதான் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டான். இப்போ அடிச்சா நம்மளுக்கு மரணமாக டேமேஜ் போகும். ஓட்டு சுற்றிகிட்டே இருக்கலாம். நமக்கு வந்து ஸ்டாமினா இருக்கு, நம்ம சுற்றிகிட்டே இருக்கலாம் ஹெல்த் ஏறுற வரைக்கும். ஓகே நின்ட்டார் தலைவர். கொண்டுட்டான். ஃபஸ்ட்லேருந்து வரக்கூடாது. ஓகே ஓடு. ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ அவன் உள்ள மட்டும் ஃபுல் ஹெல்த்தில் இருந்தான், அவ்வளோதான். நம்ம வேறு ஓடிட்டே இருந்தோம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் திரும்பி போயிருப்பான்னு நினைக்கிறேன். அடி சுற்றிக்கிட்டே அடிச்சிட்டே இருக்கலாம் கைஸ். பாவண்டாடே சும்மாறா முடிச்சிட்டான். ஐயோ கை சுள்ள வந்தாச்சு திரும்பியும். ஓகே ஐயோ திரும்பி என்ன கொஸ்ட் எடுத்தேன். கைஸ் நம்ம நேரத்தை கொஞ்சம் ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ மட்டும் ஃபுல் ஹெல்த்தில் இருந்தால் கடுப்பாயிட வேண்டா. ஆமாம் ஃபுல் ஹெல்த்தில் இருக்கான். ஓகே நம்ம ஒரு மூலையில் போய் நின்றுடலாம். கைஸ் அவன் ஃபுல் ஹெல்த்தில் வந்துட்டான், அதனால் திரும்பி கொண்டுட்டான். ஓகே இப்போ நம்ம வேகமாக மேலே போய் கைஸ் எத்தனை வாட்டி சாரோன்னு பிரச்சனை இல்லை, நம்ம ஓடாமல் நம்ம தப்பிக்காமல் அடிக்கிறோம். ஓகே ஓவர் ஹீட் வேறு அன்லாக் பண்ண முடியல. என்னடா இப்படி பண்ணுறீங்க? தலைவர் எங்கே? காணோம். என்னடா? இங்கே இருக்கானா? பின்னாடி வந்து அடிக்கக்கூடாதுடா. ஐயோ என்னடா பண்ணுற? பின்னாடியே போயிட்டுருக்கான். என்னடா பின்னாடியே போயிட்டுருக்கேன். நான் ஸ்பைடர் மேன் தாவிட்டு இருந்தா பயந்துருவோமா?
ஸ்பைடர் மேன் மாதிரி அங்கங்கே அந்த கையில் வச்சுருக்க குச்சியை போட்டு பறந்துட்டுருக்கான். சொன்னோம்ல மனசில் ஸ்பைடர் மேன் நினப்பு. அடி அடி. ஓகே. ஏய் என்னடா ஸ்பைடர் மேன் நினப்பானா அடிச்சு பறந்துக்கிட்டே இருக்கு. அடுத்த ஃபார்ம் பண்ணிட்டானா? ஓகே மெதுவாக இப்படியே அடிச்சுட்டே இரு. ஓகே அடிச்சு முடிச்சிட்டான். என்னடா இது இப்போ மட்டும் ஃபுல் ஹெல்த்தில் மட்டும் இருக்கட்டும். நான் டக்குன்னு இந்த வீடியோவை முடிச்சுட்டு நான் மட்டும் கிளம்பிடுவேன். ஆமாம் கைஸ் கடுப்பேற்றுவான். ஐடி வேறு 2 லைஃப் வேறு இருக்கு, அதனால் கடுப்பேற்றுவான். ஓகே அடிச்சிட்ருக்கோம். இந்த வாட்டி அவனை முடிக்காமல் போக மாட்டோம். பாதி எழுத்தாச்சு. ரெட் கலர் அவனுக்கு வர வச்சுட்டு தான் நான் போவேன்ப்பா. எஸ் ரெட் கலர் வர வச்சுட்டு தான் போகணும். ரெட் இல்லை ஆரஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரெட் மட்டும் வர வச்சிடணும். ரெட் ரெட் வந்துருச்சு. எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே கொண்டுட்டீங்களேடா. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ மட்டும் ஃபுல் எழுத்தில் மட்டும் இருந்தால் நான் அழுதுருவேன். நம்ம கடுப்பேற்றுவான் ஃபுல் எழுத்தில் வந்து. வணக்கொண்ட மாம்பிள மதுரையில் இருந்துன்னு கட்டிப்பேற்றுவான். ஃபுல் எழுத்தில் இல்லை. இப்போ வாடா உனக்கு மேக்மாலாம் சரிச்சு உனக்கு முடிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி தனியாக முடிச்சிட்டேன். 2 லெவல் ஏறி இருக்கு. இன்னும் நிறைய லெவல் வேணும் நம்ம அடுத்த ஐலாண்ட் போகிறதுக்கு. இப்போ நம்ம லெவலை பெற்றலாம். இப்போ அங்கே குட்டி வாண்டுக்குன்னா இருக்காங்களே அவங்கள முடிக்கலாம். ஓகே கைஸ் அடுத்த வீடியோவில் என் ஃப்ரெண்டையும் கூட்ட எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறேன். ஓகே முன்னாடி 8 பேர் வேணுமா? ஃபஸ்ட்டு இந்த 4 பேர் அடிச்சுட்டு அங்கே 3 பேர் அடிச்சுட்டு கடைசியில் ஒருத்தன். இது கரெக்டாக இருக்கும். தூக்கி போட்டு பந்தாடுறீங்கடா. இன்னும் சும்மா இருக்க வேண்டியதுதானடா. ஓகே இவங்களை அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இப்போதைக்கு. ஓகே 4 பேர் அடிச்சாச்சு. இப்போ அங்கே இருக்க 3 பேரை போய் அடிக்கலாமா? ஓடு ஓடு ஓடு. ஓகே ஓகே அவ்வளோதான் ஈஸி. ஓகே நம்ம கொஞ்சம் தூரத்தில் போய் ஓவர் ஹீட் அன்லாக் பண்ணிவிட்டு இப்போ வாங்கடா. டேமேஜ்னால் பலமாக விழுகும்ல. இப்போ உங்களுக்கு ஒரு அடிக்கு 500 விழுகுது கைஸ். நான் வந்து மீலுக்கு நிறைய போடுறதுனால ஒரு அடிக்கு 500 கிட்ட விழுகுது. ஓகே இன்னும் ஒருத்தன் தான் கைஸ். ஏன் நான் ஜங்கில் இருக்கேன்னா நான் கொஞ்ச நேரம் லெவல் அப் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட் வந்து நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அந்த இதை அடிக்க இதை அடிக்க பேர் ப்ரோ 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 கைஸ் ஏதோ ஸ்பின் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ எப்போ ஸ்பின் பண்ணதுன்னு தெரியல. கைஸ் ஏதோ ஒன்று வச்சுருக்காரு நம்மளுக்கு வேணும். கைஸ் அது ஏதோ கரெக்டட் பெயினா கைஸ், ஏதோ ஒரு பெயின் சொல்லுவாங்க அந்த பெயின் நினைக்கிறேன். ரோல் ஃபார் மீன்னு போடுறேன் கைஸ். அவரை பார்த்தீங்களா மூவ்ஸை ஸ்பேம் பண்ணிட்டே இருக்கார். கீஸ் நல்லா இருக்குது மேக்மா கைஸ் ஒரு மூவ் வேறு போட்டார். என்னடா பண்ணிகிட்ருக்க வானத்தில் என்னடா பண்ணிகிட்ருக்க கைஸ்? என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு தெரியல தலைவர். கைஸ் மூவ் ஸ்பேம்னா அப்படி கைஸ் நான் சொல்லுவேன் எனக்கு பிடிச்ச எதுனா மேக்மா தான் கைஸ். இப்போ ஒரு மூவை ஸ்பேம் பண்ணது பார்த்தா கைஸ் சொல்ல வார்த்தையே இல்லை. ரோல் மீ எ ஃப்ரூட்டுன்னு போடுறேன். ROLL ரோல் கைஸ். ரோல்னு ரோல் நான் முன்னாடியே ரோல் பண்ணிட்டேன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா. PVP போடலாமா? சார் வேறு நம்ம டீம் மெரைன்லாம் ஜாயின் பண்ணியிருக்காரு, அதனால் PVP போட முடியல. அவர் செகண்ட் சி பிளேயர், அதனால தான் போட்டால் ஒரே அடி தான் 1 ஷாட் பண்ணிடுவார்.
கே ரோல் மீ ஏ ஃப்ரூட்டுன்னு போடுறேன். ரோல் மீ ஏ ஃப்ரூட் ப்ரோ. ஓகே, நம்ம என்ன பண்ண, நம்ம டிவைன் போர்ட்டில் எடுத்து காமிக்கலாமா, இல்லை நம்ம ரேர் ஹாலிடே கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணலாம். நம்ம ப்ரோ கிட்ட போய் காமிக்கலாம். ப்ரோ 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 எங்கே இருக்கீங்க? இங்கே இருக்கீங்களா? ப்ரோ 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 எங்கே ப்ரோ வரீங்க? ப்ரோ ஒன் ஷேர் பண்ணிட்டாரு. ப்ரோ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ப்ரோ ஓப்பன் பண்ண போகிறேன். ப்ரோ ஓப்பன் பண்ண போகிறேன். என்ன ப்ரோ ஓடிட்டே இருக்கீங்க? ப்ரோ ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், ஓடிட்டே இருக்கார் பார்த்தீங்களா தலைவர். என்னடா அது? மஞ்சள் கலர் பெரி கச்சிச்சி கைஸ். அவர் பார்த்தீங்களா எப்படி மேக்மா ஸ்பேமர் கைஸ், அப்படி இருக்கு மேக்மா. யோ என்னடா நடந்துச்சு? ஆனால் மூவ்ஸ் ஆனால் இப்படின்னா ஸ்பேம் பண்ணக்கூடாதுடா. நான் ஓப்பன் பண்ண போகிறேன். என்னடா லவ் ஃப்ரூட் கிடச்சிருக்கு. இந்த தலைவர் வச்சுக்கோ, ஐடியா எங்கிட்ட இருக்கு. என்னடா இவர் அடிக்கிற அடியில் எனக்கு லேகுனா லேகு அப்படி ஆகுது. வேணான்னு சொல்லிட்டாரு. இந்த ஃப்ரூட்டு கடலைக்கே போய் சேரட்டும். தலைவர் ஸ்டோர் பண்ணிட்டாரா? ப்ரோ இவர் நடக்கிற ராவா கீழே போட்டு நசிக்கிட்டாரு. அட பைத்தியம் கைஸ். முதல்ல நானும் வரலான்னு அவர் நிற்கிற இடத்துலலாம் லாவாவா? கைஸ் அவர் இப்போ தான் இது பண்ணார், பேர் என்னது, எரேசிக்கலாமா? ஓகே, எங்கே இருக்குது? எனக்கே வழி மறந்து போயிடுச்சு. அங்கே இருக்கா? ப்ரோ என் பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பெருசு வைக்கலாம், அப்போ தான் ப்ரோ ஃபாலோ பண்ண கரெக்டாக இருக்கும். இங்கே இருக்கேன். எங்கடா இருக்கேன்? காணோம். ஐயோ எங்கே இருக்காருன்னு தெரியல. எப்படி தான் மூவ்ஸை ஸ்பேம் பண்ணுவார்ல, அப்போ கண்டுபிடிச்சிடலாம். கைஸ் மேக்மானா கைஸ் திடீர்னு ட்ராகன் அமர்னர். ட்ராகன்னா எப்படி சொல்ல, ட்ராகன் மூஞ்சி மூண்டு வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வானத்தில் பறந்துட்டு இருந்தார் தலைவர். என்னடா அதை போய் அடிச்சிட்ருக்க? அதை அடித்தாலும் ஒன் ஷேட் பண்ண முடியல. அவர் ஸ்வாட டெவலப் பண்ணிகிட்ருக்காரா? இம்பேக்ட் போட்டு முடிச்சிடலாமா? தேர்ட் சி பிளேயர், சரி செகண்ட் சின்னு சொல்லிட்டேன். தேர்ட் சி பிளேயர் ஹெல்ப்புன்னு போடலாம். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். HELP ஹெல்ப்பு பண்ணுங்க ப்ரோ. ஹெல்ப்பு பண்ணுங்கோ ப்ரோ. ஹெல்ப்பு பண்ணுங்க ப்ரோ. கைஸ் பண்ண மாட்டார். அவர் வாட்டிக்கு ஏதோ கையில் ஏதோ போர்ட்டல் மாதிரி ஏதோ இது வச்சுட்டு பண்ணிகிட்ருக்காரு. நியூஸு ஸ்பேம் பண்ணாமல் இருடா. எனக்கு கூல் ரேஸு வரைஞ்சிட்டாரு தலைவரே. நானும் தேர்ட் சிபி இந்த மூவ்ஸ்லாம் ஸ்பேம் பண்ணலாம் இல்லையான்னு ஃபஸ்ட்டில் வந்து. இது அது இல்லை கீஸ், இது ஒருத்தனை ரைடு பாஸ் அடித்தா கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன். கீஸ் இப்போ ஒரு 3-4-5 பானை இருக்கும், அது டப்புன்னு உடச்சா ஒருத்தன் வருவான் ரைடு பாஸு. என்ன பண்ண போகிறான்? ஏதோ டைப் பண்ணிகிட்டு இருந்தேன்னு நினச்சா ஹெல்ப்புன்னு போட்டாலும் எதுவும் பேச மாட்டேங்கிறான். HELP கைஸ் அவனுக்கு பார்த்தீங்களா ஹானர் 2 மில்லியன் கிட்ட வச்சுருக்கான். ஹெவன்லி டெவில் ஹெல்ப்புடா கைஸ். ஜூஜூபை டிவி மண்டை மேலே எப்படி ஒரு இது இருக்குமோ கோல்ட் ரேஸ் இது ப்ளஸ்ஸு தலைவர் கருப்பு கலரில் வேறு இருக்காரா? அதுவும் இல்லாமல்
பேக்கன் வேறு வச்சுருக்காரா. நம்ம ஜூஜுபை டிவி என்ன பண்ணுவான், பேக்கன் இதானே வச்சுருப்பான், அதே மாதிரி வச்சுருக்காரு. இன்னும் ஒரு கண்ணில் ஒரு கண்ணாடி அது மட்டும் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மை ஓடலாம், கரெக்டாக இருக்கும் கைஸ். கரெக்டாக எல்லா பொறுத்தும் கரெக்டாக இருக்கும் ஜூஜுபைக்கு கைஸ். இவருக்கு லக்குனா லக்கு, அப்படி கைஸ் லக்கு. என்னதுன்னா நேற்று ஒரு ஸ்பின் போட்டார், அதில் எட்டி கைஸ் மேமூத் கிடச்சிச்சு கைஸ். அடுத்து இன்னொரு ஸ்பின் போட்டார், அதில் என்ன கிடச்சிச்சின்னா நைட் ஒரு ஸ்பின் போட்டார், அதில் என்ன கிடச்சின்னு நினைக்கிறீங்க, டீரெக்ஸ். ரெண்டையும் வச்சு இது வாங்கிட்டார் கைஸ், எட்டி கைஸ். ஆனால் நம்மளுக்கு கிட்ட என்ன இருக்குன்னா, மூவ்ஸ் வேறு ஸ்பேன் பண்ணிட்டு இருக்காங்க, வேறு லேக் அடிக்குது கைஸ். பார்த்தீங்களா, ஏதோ பின்னாடி பபுள் மாதிரினா வந்து போயிட்டுருக்காரு தலைவர். ஓகே, நம்ம தான் ஜெயிக்கிறோம் கைஸ். நம்மளும் நம்ம என் ஃப்ரெண்ட் லெவல் வந்தோடனே பிவிபி போடுறோம், நம்ம தான் ஜெயிக்கிறோம். புத்தா லீப்பை யூஸ் பண்ணி ரொம்ப தூரம் பறந்து போயிடலாச்சு. ஓட்டு இப்போ ஃப்ளையிங் கிக்கை யூஸ் பண்ணி என்னடா பறக்க மாட்டேங்கிறேன். தலைவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு கைஸ். ஆனால் ஒன் ஷாட் பண்ணிட்டேன் எப்படி இருக்கும், தலைவர் ஒன் ஷாட் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன் கைஸ். ஒன் ஷாட் மட்டும் பண்ணார், அவ்வளோதான். இல்லை வெயிட் பண்ணிகிட்ருக்கார். ப்ரோ வாங்க ப்ரோ. அவ்வளோதான், உள்ள குச்சாச்சு. வந்துட்டார். இப்போ உள்ளே இருக்கணும், இருப்பான்னு நினைக்கிறேன் இருப்பான்னு நினைக்கிறேன். குவஸ்ட் எடுத்துக்கிட்டு கொல்லாம். டேடி எனக்கு முன்னாடி போய் அடிச்சிடாதடா, நானே மெதுவாக தான் போயிட்டுருக்கேன். தலைவர் மூஸை ஸ்பேம் பண்ணிவிட்டு வேகமாக போயிட்டுருக்காரு. சாட்டை தானே. இருக்கான். இம்பேக்ட் போடே. அடி விழுகலை, இதை போடு. அடி விழுந்துருச்சு. இப்போ அவன் உள்ளே வந்து அடிக்கணும். இப்போ மட்டும் உள்ளே வந்து அடிக்கணும். டேய் இப்போலாம் மூவ்ஸை ஸ்பேம் பண்ணிட்டு இப்போ மட்டும் பண்ண மாட்டான் தலைவர். அப்படியே தான். எஸ் போட்டு மரணமான ஸ்பேமு. இதுலேயும் அவன் செத்துருவானே. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு முடிச்சு கைஸ். எவ்வளோ ஈஸியாக பண்ணியாச்சு. இவன் இருந்தது நல்லது தான். அடுத்து இப்போ என்ன பண்ணலான்னா, அந்த கமாண்டர்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகலாம். இவனை சீட்டு ஈஸியாக லெவலப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஐடியாவில் இருக்கேன். தலைவர் அந்த ஃபஸ்ட் சீலை தேர்ட் சீலை கிரைண்ட் பண்ணி போர் அடிச்சோன்னே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே, அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒன் ஷாட் மட்டும் பண்ணிடாதடா. இப்போ நான் இவன் ஃபஸ்ட்டு இவனை அடிச்சிக்கிறேன். ஃபஸ்ட் அவன் அடிக்கணுமோ, நான் தான் கடைசியில் ஃபினிஷிங்கில் முடிக்கணும். அவங்க ஸ்பேம் பண்ணிகிட்ருக்கான். நம்மளும் போய் தலைவர் கில்லு மட்டும் அடிச்சிடாதே சொன்னோடனே அடிச்சிட்டான். ஒன் ஷாட் பண்ணிடுறான். வேணும்னே பண்ணுறல கைஸ், வேணும்னே பண்ணுறான். நம்ம அடிக்கக்கூடாதுன்னு. என்னடா ஒரு ஆள் கூட காணும், ஒருத்தன் மட்டும் இருக்கான். வந்து ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறான். நீ ஒரு அடி அடி, நான் முடிச்சுக்க. ஒரு அடி அடித்தா இப்போ நான் முழுசாக அடித்தோடனே ஒரு அடி அடித்தாருண்ணா. அவனும் இப்போ என்னாச்சு? மூவ்ஸ் ஸ்பேம் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ சும்மா இருங்க ப்ரோ. ப்ரோ கைஸ் அடிச்சிட்டே இருக்காரு. அவன் எவனை அடிக்கிறானோ அவனை அடிச்சிட்டே இருக்காரு. இது சாட்டை தானே. ஓகே, இப்போ நான் இவருக்கு என்ன கைஸ், இப்போ இவனை அடிக்கலாம். கிளம்புறேன்டா, போங்கடா, கடுப்பேத்துறான்.
ஏ கைஸ் நம்ம அடிச்சிக்கலன்னா ஓசி கீழே அடிச்சிட்டு இருக்காரு. போடான்னு போடுறேன் கைஸ். ஹெல்ப்பே வேணாம். மணி தெரியாமல் ஜங்குளுக்கு டெலி போட்டாங்கிறேன். HEL HELPA VA ஹெல்ப்பே வேணாம் அப்படி போட்டிருக்கலாம். ஹெல்ப்பே வேணாம் அப்படி போட்டுடலாம். நானே லெவலப் பண்ணிக்கிறேன்டா, நீ வந்தால் ஒன்று கூட பண்ண முடியலடா. இன்னும் அடிக்க வேற முடியல. ஹெல்ப்பே வேணாண்டா, நீ போயிடுறா. இப்போ ஹெல்ப் பண்ண போகிறாரா? அவ்வளோ வேகமாக ஓடினாரு, ஏதோ ஹெல்ப் பண்ண போகிறாரு நான் நினைக்கிறேன். என்ன சவுத்தில் போய் மூடிட்டு இருக்காரு. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க? ஆனால் ஒரு அடி மட்டும் அடிச்சுட்டா மிச்ச அடி நான் அடித்து முடிச்சிடுவேன். இவர் தனியாக போய் எங்கேயோ மூவ்ஸை மட்டும் ஸ்பேம் பண்ணிகிட்ருக்காரு. ஹெல்ப்பே வேணான்னு போட்டாலும் போக மாட்டேங்கிறாரு. நம்ம பொழப்ப கிடைக்கிறதுலே இருக்காரு. டே ஆ நீ 2 அடி மட்டும் மிச்சம், ஒரு அடி அடிச்சிடலாம். டே கைஷிங்க பார்த்தீங்களா, ஒரு கிலோ கூட எடுக்க விட மாட்டேங்கிறாரு. அவர் வாட்டு மூவ்ஸை மட்டும் ஸ்பேம் பண்ணிட்டு பாதி எழுத்துல விட்டால் கூட முழுசாக அடிச்சு முடிச்சிடுவேன். கைஸ் நம்ம லெவலப்பே பண்ண விட மாட்டேங்கிறாரு. இப்போ ஓகே, இப்போ நம்ம போய் இந்த பாஸ் இருப்பான், இது வேறு நடுவில். இதுக்குள்ளே வேறு ஒருத்தர் நின்றுட்டுருக்கானா? ஓகே, பாஸ் உள்ளே இருப்பான்னு தான் நினைக்கிறேன். எதுக்கும் கொஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம உள்ளே பாஸை பார்த்தோன்னே அடிச்சு வச்சிட போகிறான் டக்குன்னு. ஃபிஷ்மேன் லாடு ஓடுறா வந்துடக்கூடாதவன். ஓடு அவன் வேறு இன்னும் வர 2 நிமிஷம் ஆகுமா? போட அவன் வேறு லெவலப் பண்ண வேறு ஹெல்ப் வேறு பண்ண மாட்டேங்கிறான். எங்கே நிற்கிறான்? போயிட்டான்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம அடிக்கலாம். ஓகே, இப்போ மட்டும் எங்கேயாச்சும் ஒழிஞ்சிட்டு இருந்து வந்து அடித்தானோ? சத்தியமாக கொஸ்ட் வேறு எடுக்கலை. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, அவர் லீவ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ யூசர் 25 யாரோ இருக்காங்க. அவர் லைட் ஃப்ரூட் யூஸ் பண்ணுறாரு. லெவல் நம்மளோட மேலே. ஓகே, இந்த சர்வரில் மொத்தம் 2 பேர் தானா? ஓகே, இவன் வேறு வரது லேட் ஆகும். ஓகே கைஸ், இவன் வந்தோடனே வீடியோ ஆரம்பிக்கிறேன். கைஸ் ஒரு வழியாக வந்துட்டான். இப்போ வாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட் நல்லா வந்து வெளியே போயிட்டான். கைஸ் நம்ம அடிக்கிற கில்லாம் ஓசி கில் எடுத்துட்டான். இவன் கூட நம்ம ஒரு அடி அடித்தோடனே தான் அவன் கில்லே எடுக்கிறான். அதனால் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன். எனக்கு தான் நெட்லாகா. ஓகே, இப்போ அவன் செகண்ட் ஃபார்மை நான் வந்து இதே ஒரே ஒரு சாகாமல் அவன் செகண்ட் ஃபார்மை மட்டும் கொண்டு வந்துடுறேன். அடுத்து செகண்ட் ஃபார்மை நானும் சாகாமல் அப்படி எடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்போயே அவனுக்கு பச்சை கலர் வந்துருச்சு, மஞ்சள் கலர் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, நம்மளை பிடிச்சி இழுக்கலாம்னு நினச்சா அவன் பிடிச்சிட்டு போயிட்டான். இது நம்மளுக்கு ஒரு நல்ல இதுதான். அவன் நம்மளை பிடிச்சி இழுத்து நம்மளை பிடிச்சி அடிப்பான். இப்போ அவன் தள்ளி போயிடுவான். நம்மளை கொஞ்சம் ஹெல்ப் ஆகும் எனர்ஜி எடுக்கிறதுக்கு. செகண்ட் ஃபார்ம் வந்துட்டானா?
ஓகே ஓடு 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 அடிச்சிட்டான். இப்போ டக்குன்னு ஓடுறோம், ஒன்று அடிக்கிறோம், முடிக்கிறோம். ஓடு 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 ஓடு. புத்தாவை எடுத்துகிட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓடு ஓடு, டக்குன்னு டக்குன்னு ஓடணும், டக்குன்னு ஓடணும். ஓடு ஓடு அச்சமில்லே ஓட்டே. ஓகே, அடிச்சுட்டே இருக்கோம். ஓகே ப்ளீஸ், நம்ம பின்னாடி இருக்க ரெக்கை வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. எனக்கு ஏதோ வித்தியாசமாக இருக்குது இந்த ரெக்கை. அடிச்சு முடிச்சிட்டானா ப்ளீஸ். எனக்கு எது மாதிரி இருக்குன்னா காக்ரோச் இருக்குல்ல, அதுக்கு ரெக்கை, அதோட ரெக்கை மாதிரி இருக்கு. காக்ரோச்சுக்கு ரெக்கை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, காக்ரோச் கலரில் ஏதோ முதுகில் 2 காக்ரோச் ஒழிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, பெரிய ஃபார்ம் ஆகிட்டா. எனக்கு அப்படி தான் தோணுது. நல்ல வாசல்லே நிற்கிறான். என்ன வர வைக்கிறியாடா வாசலில்? ஓகே, நடிச்சிடலாம். அடி 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 அடி. ஐயோ, அடிச்சு முடிச்சிட்டான். மஞ்சள் கலர் கொண்டு வந்து வச்சு இன்னும் கொஞ்சம் தான் கைஸ், முடிச்சிடலாம். அதோட இந்த வீடியோவும் முடிச்சிடலாம். ஓகே, இப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அன்லாக்கிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓடு 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 ஓடு. ஓகே ஓகே, ஈஸி. இந்த சான்ஸில் முடிச்சிடணும். கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருந்தால் தான் டேமேஜும் பங்கமாக விழுகும். இன்னும் கொஞ்சம் தான் இதுதான். எஸ், ஓகே கைஸ், இதான் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா பாய் பாய் ஃப்ரம் தேசா கேமர்.